நிச்சயமா கைது செய்யத்தாங்க போறாங்க. நீங்க பாருங்க 2G கேஸ்ல முதல் நாளே கைது பண்ணாங்களா? 2G கேஸ்ல எல்லா வீட்லயும் ரைடு பண்ணோடனே கனிமொழி அக்கா அப்படியே வேன் ஜீப்பை திறந்து அக்கா உள்ள உட்காருங்க திகாரி ஜெயிலுக்கு வண்டியை விடுறான்னு சொன்னாங்களா? எந்த ஒரு வழக்குமே எந்த ஒரு ரைடுமே அன்னைக்கே கைது பண்ண மாட்டாங்க. ஆனால் யாரும் பண்ண மாட்டாங்க. அது இன்னும் அப்பீல் இருக்குன்னு, அது இப்ப அப்பீல் இருக்கு. ஒருவேளை கனிமொழி அக்கா வெளியே வந்துட்டீங்க நீங்க சொன்னா கூட அது இன்னைக்கு அப்பீல்ல ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல சிபிஐ கோர்ட்ல போயிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு திமுக நீங்க ரைடு பண்ணீங்க நைட்டை ஏன் கைது பண்ணல? அப்ப நாங்க குற்றவாளிகள் இல்லை என்கிற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ரைடு பண்ணதுக்கு அப்புறம் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க, டாக்குமெண்ட் எடுக்கிறாங்க, செக் பண்ண போறாங்க, தொடர்ந்து நடக்க போகுது. செந்தில் பாலாஜியினுடைய அவர்களுடைய கைதன ஒரே நாள்ல நடந்துச்சா? ரைடு எப்ப நடந்துச்சு? அதனால நிச்சயமாக யாராவது திமுக அது போல பகல் கனவு கண்டுட்டு இல்ல நம்ம ஊழல் பண்ணிட்டோம் தப்பிச்சுக்கிட்டோம் யார் நினைத்தாலும் கூட இடி விடக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை. இடி போன்ற ஒரு அமைப்புகள் யார் ஊழல் செஞ்சிருக்கிறாங்களோ பிடிச்சு உள்ள வைக்கணும். அதுவும் இந்த 1000 கோடி ரூபாய்க்கு மேல் என்கின்ற வாதத்தை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த டாஸ்மாக் ஊழல் இந்தியாவையே உழுக்கக்கூடிய ஒரு ஊழலாக, தமிழ்நாட்டினுடைய அரசியல் சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஒரு ஊழலாக இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை.